அரிசி மாவு முறுக்கு செய்கிறதுக்கு 200 கிராம் அரிசி மாவை எடுத்துக்கரலாம். அதை சலிச்சு எடுத்துக்கிறணும். 50 கிராம் கடலை மாவு எடுத்துக்கரலாம். நான் வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமத்தை கையில் நசுக்கி சேர்த்துக்கரலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கரலாம். உருக்கி வச்ச 2 ஸ்பூன் பட்டை சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சிக்கரலாம். பிசைஞ்சோம்னா கொலக்கட்டை பிடிச்சோம்னா இப்படி நிற்கணும். அப்புறம் உதுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கரலாம். முறுக்கு உலக்கில் 3 கன்று இருக்கிறத எடுத்துக்கிட்டு மாவை வச்சுக்கிட்டு முறுக்கு உலக்க வச்சு முறுக்கு சுற்றிக்கரலாம். 3 சுற்று சுற்றினோம்னாவே அழகாக நீட்டாக முறுக்கு வந்துடும். நல்லா சுற்றி எடுத்ததை வடைச்சட்டியில் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு முறுக்கை பொரிச்சுக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கம்பியை வச்சு திருப்பி விட்டுக்கிறணும். நல்லா அதுவும் வெந்து நுரை அடங்கினதுக்கப்புறம் அதை எடுத்துக்கரலாம். முறுக்கு அரிசி மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெறும் 2 பொருள் தான், அரிசி மாவு கடலை மாவு இருந்தால் போதும், முறுக்கு சுட்டுடலாம்.